அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தமிழராக வாழ்கிறதுக்கு, தமிழ் உரிமையோடு வாழ்கிறதுக்கு, தமிழ் உணர்வோடு வாழ்கிறதுக்கு எவ்வளவு மெனக்கட வேண்டியிருக்கின்றதுக்கு சமீப காலமாக நிறைய நிகழ்வுகள் நமக்கு பாடம் புகுத்திட்டுருக்கு. அதனுடைய இன்னொரு விடயமாக தான் நம்ம தென்காசி மாவட்டத்தில் தென்காசி சட்டமன்ற தொகுதியும் கடையனூர் சட்டமன்ற தொகுதியும் இணையக்கூடிய குற்றாலம் மற்றும் செங்கோட்டை பகுதிகளுக்கு பக்கத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது கர்நாடகாவிலேருந்து வரக்கூடிய வண்டிகள் சபரிமலை நேரத்தில் இந்த சபரிமலை சீசனுக்காக மாலை போட்டு பக்தர்களாக வரக்கூடிய கர்நாடகாவை சேர்ந்த பக்தர்கள் நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. பக்கத்தில் ஆந்திரா, கர்நாடகா இங்கெல்லாம் இந்த பகுதியில் வந்து போகிறாங்க, கடந்து போகிறாங்க. ஏன்னா அந்த பகுதியை கடந்து தான் நீங்கள் கேரளாவுக்கு போக முடியும். அச்சங்கோயில் அந்த வழியாக நீங்கள் சபரிமலைக்கு போக முடியாது. அப்போ இந்த மாதிரி பக்தர்கள் நிறையா வரும்போது ஆந்திராவிலேருந்து வர்றவங்க கூட கொடி கட்டிகிட்டு வர்றதில்ல வண்டியில். ஆனால் கர்நாடகாவிலேருந்து வர்றவங்க மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவில் ராட்சத கொடிகளை கட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 அடி நீளத்துக்கு கொடியை பின்னாடி பக்கம் கட்டிக்கிட்டு அந்த வண்டியை கொடியை கட்டிக்கிட்டு வந்து வர்றாங்க. வண்டியில் வேகமாக வர்றாங்க. கூச்சல் போட்டுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு வண்டியில் வேகமாக கடந்து போகிறாங்க அந்த பகுதிகளை. அப்போ இதனால் இந்த மக்களுக்கு உயிர் சேதமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, போக்குவரத்து விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்றதுனால நம்ம எப்போ நேரில் பார்த்தாலும் உடனே நிப்பாட்டி அந்த கொடியை கழட்ட வச்சிடும் நாம் இந்த உறவுகள். ஏன்னா நம்ம உணர்வோடு இருக்கிறதுனால எங்கே பார்த்தாலும் நிப்பாட்டி இந்த கொடியை நீ அகட்டிட்டு தான் போகணும், நம்ம அகட்டி போக வச்சிடணும். இந்த மாதிரி தான் நம்மளுடைய தென்காசி மாவட்டத்தில் இப்போ கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி, அதாவது 30ஆம் தேதி அன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துச்சு. தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடையனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செங்கோட்டை என்ற பகுதியில், அது கேரளாவோட பார்டர். அந்த பகுதியில் ஒரு வாகனம் கேரளாவிலேருந்து வந்துகிட்டு இருக்குது. அங்கேருந்து இந்த கர்நாடகாவை சேர்ந்த ஒரு வாகனம் வந்துகிட்டு இருக்குது. அந்த வாகனம் வரும்போது அந்த வாகனத்தில் கொடி கட்டி வர்றதை நம்மளுடைய உறவு ஒருத்தர் அங்கே பார்த்துட்டு எப்படி பார்க்குறாருன்னா, அந்த வாகனம் கேரளாவிலேருந்து வருது, நம்ம உறவு ஒருத்தர் இங்கேருந்து கேரளா போயிட்டுருக்காரு. போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த வண்டியில் இருக்க கொடி காற்றுல ஆடிப்பட்டதில் இவர் பஸ்ஸில் உட்காந்துருக்காருன்னா இவரோட முகத்தில் அந்த கொடி அடிக்குது. அப்போ அந்த கொடியை உடனே பார்த்த உடனே இவர் நம்ம அங்கேருந்து தகவல் சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு கொடி மிகப்பெரிய கொடியோட இந்த பகுதியை கடந்து போயிட்டுருக்கு, இதை நிப்பாட்டி அந்த கொடியை கழட்ட வைங்க அப்படின்னு சொல்லி அவர் தகவல் சொல்கிறார். அப்போ நம்ம உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடையனூர் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த உறவுகள், செங்கோட்டையில் இருக்கக்கூடிய அண்ணன் சஃபிக் அவர்கள், அந்த பகுதியுடைய மாவட்ட பொறுப்பாளர் அவர் அடுத்து அண்ணன் செல்வன் அவர்கள், அடுத்து காமராஜ் அவர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பகுதியில் அந்த வாகனத்தை நிப்பாட்டி அந்த கொடியை கழட்ட வைக்கிறாங்க. அவங்க இந்த கொடியை கழட்ட வச்சதை ஒரு காணொலியாக அவங்க வெளியிடுறாங்க. அவங்க இந்த காணொலியாக சமூக வலைதளம் அண்ணன் சஃபிக் அவர்கள், முகமது சஃபிக் அவர்கள் கடைக்கோடி ஒருவன் ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிறவங்க. அந்த சேனலில் அவர் வெளியிடுறாரு. அவர் வெளியிட்ட உடனே பார்த்தீங்கன்னாக்கா 1500 பேர் பார்த்துடுறாங்க. அப்புறம் 45,000 பேருக்கு மேலே இது வரைக்கும் அந்த வீடியோ பார்த்துருக்காங்க. இது 2 நாள் ஆச்சு. இந்த 2 நாளாக சமூக வலைதளங்களில் இது பரவி செய்தி ஆகிட்டு இருக்குது. அப்புறம் நேற்றுக்கு இந்த காவல்துறை என்ன பண்ணுறாங்கனாக்கா, நேற்று காலையில் அந்த முகமது சஃபிக் அவரோட வீட்டில் போய் அவரை போய் உங்களை காவல் விசாரணைக்கு ஆய்வாளர் கூட்டு வர சொன்னார், நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவரை செங்கோட்டை காவல் நிலையத்துலேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. அவர் என்ன பண்ணார், எதுவும் சாதாரணமாக கூப்பிட்றாருனால அவர் எந்த தகவலும் சொல்லாமல் உடனடியாக அந்த காவலர் கூட அவர் கிளம்பி அங்கே போயிடுறாரு. அவர் போய் விசாரணை பண்ணும்போது விசாரணை பண்ணிட்டு இருக்கான். இவரோட கைபேசியை வாங்கி பிடிக்க வச்சுட்டாங்க. இவர் போனது யாருக்குமே தெரியாது. வழியில் பார்த்தவர் நமக்கு தகவல் சொல்கிறாரு, இந்த மாதிரி சஃபிக் கூப்பிட்டு போகிறாங்க ஸ்டேஷனுக்கு, செங்கோட்டை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னு அவங்க சொல்கிறதுனால தகவல் தெரிஞ்ச உடனே நம்ம உடனடியாக அங்கே இருக்க ஆய்வாளர் தொடர்பு கொண்டு பேசினா அவர் அலைபேசி எடுக்கல. அவர் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மற்ற காவலர்கிட்ட பேசி என்ன நடக்குது அங்கே நம்ம கேட்கும்போது இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுட்டு இருக்காரு, அவங்களோட ஃபோனெல்லாம் வெளியில் இருக்குது அப்படின்னு அவங்க தகவல் சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே நம்ம ஏதோ நடக்குது அப்படின்றதுனால உடனே நம்மளுடைய வழக்கறிஞர் அண்ணன் உதயசிங் அவர்கிட்ட நம்ம பேசி, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஏதோ நம்ம ஆட்களை கூப்பிட்டு போயிருக்காங்கன்னா என்னென்னு கொஞ்சம் விசாரிங்க, நாங்கள் வந்துட்டுருக்கோம்னு நம்ம சொல்லிடுறோம். உடனடியாக அவர் வழக்கறிஞர் அவங்க விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது முன்பின்னாக அந்த காவலர்கள் சொல்கிறது பதில் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் என்ன சொன்னார்னா, எங்ககிட்ட ஆனால் இவங்க மாற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, ஏதோ ரிமாண்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுற மாதிரி தெரியுதுங்க, அதனால் நம்ம உடனடியாக அங்கே போகணும்னு சொல்கிறார் அவர். அப்போ நம்ம உடனடியாக மற்ற உறவுகள்லாம் தகவல் கொடுத்துட்டு எல்லாருமே அந்த காவல் நிலையத்துக்கு போயிடுறாங்க. போய் அங்கே நிற்கும்போது கொஞ்ச நேரத்தில் ரிமாண்ட் பண்ணிடுறேன்னு அவங்களே சொல்லிடுறாங்க. என்ன காரணம்னா, இந்த மாதிரி வீடியோ போட்டதுனால இவரை நாங்கள் ரிமாண்ட் பண்ணுறோம். இப்படி ஒரு வீடியோ வந்ததை இவர் சமூக வலைதளத்தில் பரப்புனதுனால இது 2 மாநிலத்துக்கு இடையில் கலவரத்தை கொண்டு வந்த ஒரு விதமாக இருக்குது, அதனால் இவர் மேலே வழக்கு போடுறோன்னு தகவல் சொல்கிறாங்க. நமக்கு தகவல் போட்டால் அப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பெயிலபிள் கேஸில் போட்டுருங்க, உடனே சொந்த ஜாமீனில் போகிற மாதிரி நீங்கள் கொடுங்க, வழக்கை போட்டு நாங்கள் வழக்கு பார்த்துக்குறோம் அப்படின்றப்ப, இல்லை அப்படி விட முடியாது, கண்டிப்பாக ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசி அவரை தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு, எஸ்பி ஆஃபீஸுக்கு அங்கேருந்து கொண்டு வந்துடுறாங்க. மதியம் 3 மணிக்கு கொண்டு வந்தாங்க. 2:30 மணிக்கு கொண்டு வந்தவங்க இரவு கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும் அங்கே ரிமாண்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அவங்க
கேட்கும்போது நம்ம வந்து என்ன நடக்குது, நம்ம அங்கே எல்லாருமே நம்ம உறவுலாம் அங்கே எஸ்பி ஆஃபீஸ் அலுவலகத்துக்கு போயிட்டோம். என்ன நடக்குது நம்ம கேட்கும்போது விசாரணை பண்ணிட்டு இருக்காரு, விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. 3 மணி நேரமா சொல்லிட்டு இருக்காங்க. விசாரணை நடக்குது, விசாரணை சொல்றாங்க. வழக்கு போட்டேன்னு சொல்லல, ரிமாண்ட் பண்ண போறேன்னு உறுதிப்படுத்தல அவங்க. அப்போ நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டே நம்ம இருக்கோம். அப்போ நம்ம இரவு நேரத்தில் அவங்க உறுதியாக நாங்கள் வந்து ரிமாண்ட் பண்ணுறோன்னு சொன்னதுக்கப்புறமா நம்ம அடுத்த கட்ட வேலையை வழக்கறிஞர் மூலமாக என்ன பண்ணணும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இவ்வளவு திட்டமிட்டு இவ்வளவு முனைப்போடு நீங்கள் வந்து முன் வந்து காவல்துறை முன் வந்து ஒரு காவலர் வந்து புகார் கொடுக்குறாரு, இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து இவருக்கு வந்து நீங்கள் வந்து சைபர் கிரைமில் வந்து வழக்கு போட்டு இவரை கைது பண்ணி உள்ளே வைக்கிறீங்க. மிச்சம் 2 பேருக்கும் ஒன்டன் போட்டு அவங்கள வந்து சொந்த பிணையில் வெளியே விட்டுருங்க. வெளியே போயிட்டாங்க. இவரை வந்து இவ்வளோ அவசரமாக நீங்கள் கைது பண்ணி நீங்கள் ரிமாண்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன? இப்படி தானாக முன் வந்து இணையதளத்தில் இருக்கக்கூடிய எத்தனை சமூக பிரச்சனைகளுக்கு நீங்கள் சரி செஞ்சிட்டீங்க? இந்த காவல்துறை வந்து யார் மேலே வழக்கு போட்டிருக்கீங்க? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை யாரெல்லாம் கைது பண்ணிக்கிறீங்க? எங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்க பையன் கையில் கத்தி வச்சு வீடியோ போடுறாங்க. அது சமூக வலைதளத்தில் தான் வருது. அதுக்கு இந்த காவல்துறை என்ன செஞ்சுருக்கு? சைபர் கிரைம் என்ன பண்ணிச்சதுக்கு? எத்தனை பேர் போலியாக வீடியோ போடுறாங்க, மார்க்கெட்டிங் பண்ணி ஏமாத்துறான், எத்தனை மக்களை ஏமாத்துறான் போலி வீடியோ போட்டு. நீ போலியாக போட்டு ஏமாத்துறேன்னு சொல்லி ஏன் நீங்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து நீங்கள் அவங்கள கைது பண்ணல? தாமா முன் வந்து எத்தனை பெண்கள் ஆபாசமாக உடை அணிஞ்சு எத்தனை பெண்கள் வீடியோ போடுறாங்க, அவங்களாம் போய் கைது பண்ணல? உங்களால் வந்து சமூகம் சீரழிஞ்சு போகுது, இந்த பார்க்கக்கூடிய இளைஞர்கள் சீரழிஞ்சு போகிறாங்க, இதை பார்க்கக்கூடிய பெண்கள் சீரழிஞ்சு போகிறாங்க, அவங்க குடும்பம் சீரழிஞ்சு போகணும், ஏன் நீங்கள் அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணல? நீங்கள் தானா முன் வந்து இதை எதுவுமே செய்யாமல் இந்த தமிழ் உணர்வோட ஒருத்தன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தட்டி கேட்டு அதை நிப்பாட்டி அவன் நாம் தமிழர் என்ற உணர்வோடு நின்ன ஒரே ஒரு காரணத்துக்காக, அது மட்டும் இல்லாமல் அவன் நாம் தமிழர் கட்சிக்காரன்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் அவனை வழக்கு போட்டு உள்ளே தள்ளுறீங்கன்னாக்க இது எந்த மாதிரியான ஒரு ஆட்சி அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குங்க? இதை நாங்கள் எளிதாக கடந்து போகணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து வழக்கு போட்டு உள்ளே கொண்டு போய் நீங்கள் பண்ணதுக்கு அந்த நீதிபதி அம்மா வந்து சரியான சம்மட்டி அடி கொடுத்தாங்க அந்த காவல்துறை. என்ன கேட்டாங்க தெரியுமா அவங்க? இதெல்லாம் ஒரு வழக்கு நீங்கள் கொண்டு வருவீங்க, நீங்கள் யாருங்க உங்களுக்கு புகார் கொடுத்ததில்லை? இவங்க நல்லதானங்க செஞ்சுருக்காங்க. இவங்க வந்து அந்த கொடினால எவ்வளோ பெரிய விபத்து வர தடுத்துருக்காங்க அவங்க. இதுக்காக நீங்கள் அவங்க மேலே ஏன் வழக்கு போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது காவல்துறை சொல்கிறாங்க, இவங்க தொடர்ச்சியாக பண்ணனால 2 மாநிலத்தில் சண்டை வந்து நினைக்கிறாங்க, அதனால தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாங்கள் வந்து இவங்க மேலே வழக்கு போட்டுருவோம் சொல்கிறாங்க. அப்போ இவர் போட்ட வீடியோனால இப்போ எப்படி அங்கேருந்து கர்நாடகாரங்க எத்தனை பேருங்க தமிழர்கள் அங்கே அடித்து கொண்டாங்க? அந்த செய்தி இணையதளத்தில் வரும்போது நீங்கள் இணையதளத்தில் பார்த்து இது நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் அவங்க மேலே வழக்கு போட்டுருக்கலாமா? நீங்கள் ஒரு லாரி டிரைவர் நிப்பாட்டி எத்தனை பேர் அடித்து அவனை துன்புறுத்தி சித்திரவப்படுத்துறாங்க, அடித்து ரத்த காயத்தோட. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கோவம் வரல? நீங்கள் சமூக வலைதளத்தில் பறந்துகிட்டு இருக்குன்னு அவன் மேலே அங்கே வழக்கு பதிவு பண்ணல? 2 மாநில பிரச்சனை உருவாயிருந்துச்சு, அவன் மேலே வழக்கு பதிவு பண்ணலையே. அப்போ தமிழர்கள் மட்டும் உங்களுக்கு எழுச்சி வாங்க உங்களுக்கு. ஏங்க இந்திய அரசியல் சாசன சட்டப்படி இந்திய தேசிய கொடி மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்தியாவுக்கான ஒரே கொடின்னு சொல்லுது. அதன் அடிப்படை தான் எங்களுக்கு நாங்கள் தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக ஒரு கொடி கேட்குறேன், எங்களுக்கு தரமாட்டிருக்கேன் நீங்கள். இதே மாதிரி நீங்கள் கர்நாடகம் பண்ணோம். கர்நாடகத்தை தனியாக கொடியை வைக்கக்கூடாதுன்னு அங்கே ஒரு சட்டம் போடணும்ல நீங்கள். அவன் ஒரு கொடியை கட்டிட்டு இங்கே வரான்லங்க, இங்கே ஏன் கொடியை கட்டி வரான்? கர்நாடக கொடிக்கும் இங்கே தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குங்க? சரி, ஒரு கொடி சின்ன கொடியை வச்சு பறக்க போறியா காரில்? சரி போதும், விட்டுறலாம். நான் ஒன்று நீ இவ்வளோ பெரிய ராட்சச கொடியை போர்வையை தைச்சி கொடியாக கொண்டு வந்து நீங்கள் 10 அடி நிலத்துக்கு ஒரு கொடியை கட்டிட்டு வண்டியில் போறியே, சைடில் போகிற வண்டி மேலே பட்டுச்சுன்னா அந்த வண்டி விபத்துக்காகும். அப்போ அதனால எவ்வளோ பெரிய பாதிப்பு வரும், உயிர் சேதம் வரும், போக்குவரத்து இடைஞ்சல் வரும், இடையூறு வரும்னு தெரியாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்கள் அவன் மேலே கைது பண்ண நீங்கள். சரி, இங்கே எங்கள் நாம் தமிழ்ச்சியோட உறவு மேலே நீங்கள் சண்டை உருவாக்கிட்டாருன்னு சொல்லி நீங்கள் முன்னெச்சரிக்கையாக கைது பண்ணி வச்சுட்டீங்க நீங்கள். அப்போ அந்த வாகனத்தில் கொடி கட்டி அந்த அவனுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? இந்த காவல்துறை என்ன செஞ்சுருக்கீங்க? அவன் மேலே எத்தனை வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்க? அந்த வாகனத்தை உடனே ஏன் சிறைப்பிடிக்கல? ஏன் சீசிங் பண்ணல அந்த வண்டியை? அவன் மேலே உடனே வழக்கு போடுங்க. யாரெல்லாம் பயணிச்சாலும் அவங்க மேலே வழக்கு போட சொல்லுங்கள் அந்த மாநிலத்தில். எதையுமே செய்யாமல் தமிழர்கள் மட்டும் இழிச்ச வாயின்னு தமிழர்கள் மேலே மட்டும் வழக்கு போடுறது, அது நாம் தமிழ் கட்சிக்காரனா எதுவும் கேட்க மாட்டேன்னு வழக்கு போடுறது நீங்கள். இது எந்த மாதிரியான மனநிலைன்னு புரியல. இது போலியாக பேசுகிற அரசியல்வாதி எத்தனை பேர் இந்த பொய் சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கான், தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கான், அவனெல்லாம் கைது பண்ணி உள்ளே வைக்க வேண்டியதானே? 3 பிரிவுகளை வழக்கு போட்டிருக்கீங்க நீங்கள். 3 பிரிவுகளை வழக்கு போட்டு அவர் வந்து உள்ள இன்றைக்கி பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் அவர் ரிமாண்ட் பண்ணிருக்கீங்க. அவர் கடைக்கோடி தமிழன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தார். அவர் அந்த யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருக்காரு. அவர் அப்போ பதிவு பண்ணியிருக்காருன்னா இது வந்து அவர் வந்து ஒரு சமூக நல்லெண்ணத்தில் அந்த இதை பதிவு பண்ணுறாரு. இந்த மாதிரி வண்டிகள் வந்தால் உங்கள் பகுதியில் வந்தால் விடாதீங்க, நீங்கள் அவங்க நிப்பாட்டுங்க, எல்லாம் உயிர் சேதம் வந்துடும், அந்த கொடியை அகற்ற சொல்லுங்கன்னு அவர் வீடியோ போடுறாரு. அவர் வந்து காவல்துறை செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்கிறார். அவர் அப்போ இந்த காவல்துறை வந்து அவரை அழைச்சி பாராட்டணும் அவரை. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அவரை சிறைக்கு அனுப்பியிருக்கீங்க. இதெல்லாம் வந்து சரியான ஒரு போக்கே கிடையாது. இது இனி வருங்காலத்தில் இந்த அரசாங்கம் கண்டிப்பாக அதை மாற்றிக்கணும். அதை மாற்றலைனாக்கா ஆட்சி அதிகாரிகள் கீழே வரும், உறுதியாக நாங்கள் மாற்றுவோம். நன்றி.